இன்னைக்கு பரபரப்பா டிவிகேல வந்து அவர் பாண்டிச்சேரி போயிருக்காரு. அந்த வீடியோஸ்ல நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? So no comment, simply waste. அது மக்கள் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே சார். இன்னமும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு மக்களை முட்டாளாக்குறது வந்து எவ்வளோ பெரிய கேவலமான தற்குறித்தனமான வேலை இது. இப்போ பாண்டிச்சேரி போகிறாரு மேடம், அந்த காரோட பேனட்டில் போய் மார்க் விழுவுறான். அந்த ஆள் மேலே தப்பு இல்லை மேடம், ஏற்றி குண்டுங்கடா, வைக்காதீங்கடா. பூமிக்கு பாரு மேடம், வேஸ்ட் லேக்கேஜ் ஆஃப் எர்த்து. பவுன்சர் தூக்கி வெளில வீசுறான். நீ கார் பேனட்டு மேலே போய் ஏறி அந்த கண்ணாடியில் முத்தம் கொடுக்குது. ஏன் உன்னோட உளவியல் என்ன உளவியல் எனக்கு புரியல. சத்தியமாக சொல்கிறேன், விஜயெல்லாம் தப்பே சொல்ல மாட்டேன். இன்னும் விஜயை பற்றி அடித்து பேசுகிறதா பேச மாட்டாங்க. விஜய் வந்து எங்களை பொறுத்தவரை மகான் ஆகிட்டாரு. ரிஷிகள் மகான், ரிஷி ராத்தங்க அதுபாங்க கிராமத்தில். என்ன சார் ரிஷி பிட்ட ராத்தங்க அது. அந்த பின்னாடி வண்டியில இறங்கி பவுன்சர் ஒடியாடுறாரு முன்னாடி. அப்போ இவர் விஜய் நடமாடவே முடியாது போல இருக்கு கொஞ்ச நாள். இல்லை, அவருக்கு தான் ஆபத்து. வீட்டை விட்டே நடமாட முடியாது. தப்பான ஆளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் அரசியலுக்கு வந்ததுலேருந்து எல்லாரும் கொஞ்சம் நல்லா தப்பாக புரிஞ்சுப்பாங்க அவரை. பட் முதல்ல நம்ம தப்பாக புரிஞ்சு அவரை பற்றி சரியாக புரிஞ்சு தப்பாக பேசணும். இப்போ நம்மளா தப்பாக பேசினவங்களாம் சரியாக புரிஞ்சு நம்மளை பாராட்டுவாங்க. குழப்பமா இருக்குல்ல? புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. திருத்தணி அந்த பக்கத்தில் அவர் வைக்கல டிவியில் பேசுவார். அம்பேத்கர் மாரிலாம் தானே கரண்டியெல்லாம் போட்டுப்பாரு. அந்த மாதிரி மீசையை வச்சுக்குவார். அம்பேத்கர் மாதிரி கரண்டி போட்டவங்க மீசை அடித்தவங்களாம் அம்பேத்கர் என்ன? அவர் எவ்வளோ பெரிய மனுஷன். அவர் தனியாக பிரச்சாரம் பண்ணுறாரு. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. இங்கெல்லாம் பல ஆண்டுகள் ஃபீல்டு ஒர்க் பண்ணி தயாராக இருக்கிற கட்சிக்கும் எடுத்தெடுப்பே நான் தான் சிஎம்னு சொல்கிற கட்சிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? விஜயோட கல்வெட்டை கர்ச்சீஃப் எடுத்து, அந்த வீடியோ இருக்குது, கர்ச்சீஃப் எடுத்து இப்படி தொடச்சிட்டு கட்டி பிடிச்சி அந்த கல்வெட்டில் லிப்லாக் முத்தம் கொடுக்குதுமா அவர் அம்மா. நேரில் எவ்வளோ மவுசு இருக்கும் வா, மச்சையா உடம்புலாம் மச்சம். விஜய் யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பர் இதுதான், விஜயோட மூத்திரம் இதுதான், விஜயோட பீ இதுதான் போட்டு ரேட் போட்டு வித்துலாங்கிற. சார் ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? அவ்வளோ கேவலமாக இருக்குது இவங்களுக்கு. இதை விட நாகரிகமாக என்னால் பேசவே முடியாது மேடம். சாராயமாக தேடி போனவனு மட்டும் தான் குடிக்குது. பெண்கள் ஒன்றும் தேடி போகல. ஆனால் விஜயை தேடி போகிறாங்க மேடம். அதோட ஒயின் ஷாப் வாசலில் போய் நிற்கிறது கௌரவமானது நான் சொல்கிறேன். உங்க கூட்டு காசு விஜயை தேடி போறதை விட ஒயின் ஷாப் வாசல் ஒரு கௌரவமான ஒரு வெட்டி போடுங்க. ரீல்ஸ்ல வெட்டி போடுங்க, நல்லா ஓடும். நியாயமும் கூட அதுதான். ஆர் ராசா அவர்கள் பேசின அந்த ஒரு காணொளி மாரிதாஸ் அவர்கள் இப்போ வந்து சமூக வலைதளத்துல டைரக்டாவே வெளியிட்டுட்டாரு. திமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? இந்த கேள்வியெல்லாம் நீங்க எல்லாம் கேட்கலாம் தான் ஆச்சரியம் பண்ணோம். அதுல என்ன மாட்டுக்கிறது? கேட்கறது இப்படிதான் கேட்பீங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் மேடம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களதான் ஆலய காணும் ரொம்ப நாளா. உங்களதான் ரொம்ப நாளா பார்க்க முடியல. அப்படியா? நாங்க போன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் பிஸிமா, நான் ஊர்லயே இல்லம்மா, டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்மான்னு சொன்னது நான் இல்ல. சரி, ஓகே. இன்னைக்கு பரபரப்பா டிவிகேல வந்து அவர் பாண்டிச்சேரி போயிருக்காரு. அந்த வீடியோஸ்ல நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். சார், நம்ம இப்போ வந்து தொடர்ந்து விஜய் அவர்கள் மேலே எவ்வளோ, அதாவது இவர் வரவே மாட்டார், வீட்டுக்குள்ளேயே தான் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பேசினாலும், இன்னொரு பக்கம் வந்து அவர் இங்கே வரும்போதெல்லாம் மக்களோட அந்த ஒரு ஏகோபித்த ஒரு வரவேற்புன்னு சொல்லலாமா சார்? அது மக்கள் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே சார். இல்லை மேடம், அவர் வீட்டுக்குள்ளே பிரச்சாரம் பண்ணுறாரா அது நமக்கு தெரியாது பாருங்க. அது அவருடைய திறப்பு. பொதுவாக இப்போ வந்து இடையில பெரம்பூர் வந்தார். அன்றைக்கி பெரம்பூர் வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேன்னாரு. அங்கே உடனே ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே ஆள், ஒரே கிடங்கிற பார்த்திவன் மாதிரி இங்கே அழுவுற பொண்ணு தான் அங்கேயும் அழுவுது. காஸ்டியூம் மட்டும் மாற்றிட்டு அழ விட்றாங்க. இன்னமும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு மக்களை முட்டாளாக்குறது வந்து எவ்வளோ பெரிய கேவலமான தற்குறித்தனமான வேலை இது. இப்போ பாண்டிச்சேரி போகிறாரு மேடம், அந்த காரோட பேனட்டில் போய் மார்க் விழுவுறான். அந்த ஆள் மேலே தப்பு இல்லை மேடம், ஏற்றி குண்டுங்கடா, வைக்காதீங்கண்ணா. பூமிக்கு பாரு மேடம், வேஸ்ட் லேக்கேஜ் ஆஃப் எர்த்து. இந்த எர்த்து பாவம் ஏற்கனவே தாங்க மாட்டேது. குடிக்க தண்ணி இல்லைங்க, ஓசோனில் வேறு ஒட்ட விழுந்துருச்சு, ஏற்றி குண்டுருங்க. பவுன்சர் தூக்கி வெளில வீசுறான். நீ கார் பேனட்டு மேலே போய் ஏறி அந்த கண்ணாடியில் முத்தம் கொடுக்குறியே, உன்னோட உளவியல் என்ன உளவியல் எனக்கு புரியல. இது சத்தியமாக சொல்கிறேன், விஜயெல்லாம் தப்பே சொல்ல மாட்டேன். இன்னும் விஜயை பற்றி அடித்து பேசுகிறதா பேச மாட்டாங்க. விஜய் வந்து எங்களை பொறுத்தவரை மகான் ஆகிட்டார். ரிஷிகள் மகான், ரிஷி ராத்தங்க அதுபாங்க கிராமத்தில். என்ன சார் ரிஷி பிட்ட ராத்தங்க அது திடீர்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு? இல்லை, அவர் மேலே என்ன தப்பு? நான் காரில் போகிறாரு, மார்க் வண்டியில் விழுகுற, எதுக்கு விழுகுற?
ஏற்கனவே செத்ததெல்லாம் பத்தாதா? அது தெரியுது இல்ல சார். சரி, அவர் மேல அந்த வழக்கு இருக்குன்றது தெரியுது. 41 பேர் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற எங்க கூட்டங்கள் நடந்தாலும் அந்த மாதிரி மக்கள் வந்து இறக்கிறது நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து மக்கள் வந்து இல்ல நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அவருக்கு இந்த இதுதான் எங்களோட அன்பை நாங்க செலுத்துற விதம்னு ஏதாவது இது நினைச்சுக்கோங்க. அன்பை தப்பா செலுத்துறது புரிஞ்சிட்டு அராஜகம் இருக்காங்களா? கிடையாது. இல்ல பேனட் மேல அந்த கார் ரேஞ்ச் ரோவர் நிற்கிறது கார், அந்த பேனட் எல்லாம் உழுந்து உடச்சி நிமித்து பெண்ட் எடுத்து போட்டாலே ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா செலவாகும் அந்த பேனட்டுக்கு, பெயிண்டிங் இல்லாமல். அது மேலே போய் 7 விழுவுற, வீலில் பக்கத்தில் நிற்கிற, அங்கே நிற்கிற, கண்ணாடி வழியாக முத்தம் கொடுக்குற உங்கள் அண்ணனுக்கு. பவுன்சர் வந்த பிறகு தான் மேடம் அது எனக்கு அந்த பவுன்சரை பயமாக இருக்குது. அவங்க காலில் கார் ஏறிட்டா என்ன எல்லாருக்கும் வலிக்கு தானே மேடம் செய்யும். இங்கே ஆதவர்ஜினா அதில் வந்து ஒரு போலீஸ்காரர் காலில் கார் ஏறிட்டு, அப்போ நீங்கள் இன்னமும் இப்படி எஜுகேட்டட்ல போலீஸ்காரங்க முன்னாடி ஓடுறாங்க சார். அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நம்ம இங்க போலீஸ்காரங்க அவங்களே எதுவும் சொல்ல முடியல. பிகாஸ் நம்ம பார்க்கும்போது உண்மையாவே அவங்கள பார்த்தாலும் ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் கண்ட்ரோல் இந்த பண்றதுக்கு. சூழ்நிலைக்கே இப்படி இருக்குன்னா அப்போ கரூரில் எப்படி இருந்திருப்போம்? இந்த நிலையே இங்கே ரன்னிங்கில் போகிற வண்டியில் மரக்காணத்தில் விழுந்து வண்டியில் ஏறுறீங்களா? என்ன கணக்கு வழக்கு புரியல எனக்கு. பாண்டிச்சேரி போகிறாரு அங்கிட்ட பேசுகிறதுக்கு, அதுக்கு இடையில வண்டி மேலே விழுவுறதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? இது வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு மேடம். வண்டி மேலே ஏறி விழுவுறது, அந்த வண்டி அதுக்கு மேலே ஆறு அடிச்சுட்டே இருக்காங்க, அந்த பின்னாடி வண்டியில இறங்கி பவுன்சர் ஓடியாடுறாரு முன்னாடி. அப்போ இவர் விஜய் நடமாடவே முடியாது போல இருக்கு கொஞ்ச நாளில். அவருக்கு தான் ஆபத்து, வீட்டை விட்டே நடமாட முடியாது. இல்ல விஜய் அவர்கள் உண்மையாவே எங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்றதும் இல்ல எங்களால வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு இது கூட ஒரு ரீசனா இருக்குமா சார்? நம்ம உண்மையாவே விஜய் அவர்களை வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமா, இல்ல அவர் வீட்டுக்குள்ள இருந்தா பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்றத நம்ம தப்பான ஆள சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்து எல்லாரும் கொஞ்சம் நல்லா தப்பா புரிஞ்சுப்பாங்க அவரை. பட் முதல்ல நம்ம தப்பா புரிஞ்சு அவரை பத்தி சரியா புரிஞ்சு தப்பா பேசணும். இப்போ நம்மளா தப்பா பேசினவங்களாம் சரியா புரிஞ்சு நம்மளை பாராட்டுவாங்க. குழப்பமா இருக்குல்ல? புரியல. அதுதான் விஜய் கட்சி. குழப்பமாவே இருக்கும் உங்களுக்கு, ஒரு பதட்டத்திலே உங்களை வச்சிருக்கிறது தான் அந்த கட்சியோட வேலை. இப்போ விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதிகள்லையும் வந்து அந்த வேட்பாளர்கள் போயிட்டு மக்கள் கிட்ட பேசுற அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையாவே மக்கள் இந்த மாற்றத்தை விரும்புறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறது. கேண்டிடேட் தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, திருத்தணியில தானா சார்? திருத்தணி தான், கும்மிடிப்பூண்டி தான் தொகுதி. அது அவர் தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா இல்லையா? அவர் ஒரு அட்வொகேட் தான் சார், சத்யகுமார். சொல்லாதீங்க. திருத்தணி அந்த பக்கத்தில் அவர் வைக்கல, டிவியில் பேசுவார். அம்பேத்கர் மாரிலாம் தானே கரண்டிலாம் போட்டுப்பாரு, அந்த மாதிரி மீசையை வச்சுக்குவார். அம்பேத்கர் மாதிரி கரண்டி போட்டவங்க மீசை அடித்தவங்களாம் அம்பேத்கர் என்ன? அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், அவர் தனியாக பிரச்சாரம் பண்ணுறாரு. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. இது இப்போ தானே மேடம் பார்க்கத்தானே போகிறேன் இந்த காளியோட ஆட்டத்தை. இல்லை சார், நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணுமா இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கணுமான்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா யாரும் உங்கள் நொன்னேனை பார்க்க வந்த கூட்டம் ஏன்ப்பா அதில் ஒரு 5% தொகுதி கேண்டிடேட் பண்ணி போகல மேடம்? பல ஊரில் கேண்டிடேட்டாக யாருன்னே தெரியல போட்டிருக்காங்க. கூட்டம் கூடுறது ஃபீல்டு ஒர்க்குக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது மேடம். இங்கெல்லாம் பல ஆண்டுகள் ஃபீல்டு ஒர்க் பண்ணி தயாராக இருக்கிற கட்சிக்கும் எடுத்தெடுப்பே நான் தான் சிஎம்னு சொல்கிற கட்சிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? சொல்லி முடித்தாங்களா? இப்போ ஒரு இடத்துலையும் கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ணுறது பார்க்குறாங்க தனித்தனியாக. அங்கே ஒருத்தவங்க தூத்துக்குள்ளி இதெல்லாம் கைட்டு அள்ளி வீசுகிறாங்க. போடா அஜித்தாவா அவங்க பேர், போடா அவங்க கட்சியாவது நீ அது போடாங்கன்றாரு. இன்னொருத்தர் பிரியாணி கொடுத்த கதையெல்லாம் சொல்கிறாரு. புசியானந்த ஃபோன் பண்ணி 5 லட்ச ரூபாய் பிரியாணி கேட்டிருக்காங்க, தொலைஞ்சு போகுதுன்னு கொடுத்துருந்தார் அப்படின்னு அவர் ஒரு தனியார் வழியில் பேசுகிறார். ஒரு கட்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாம்மா. என்ன பாண்டிச்சேரியில் போய் இப்போ என்ன பிரச்சாரம் பண்ணி என்ன கழிச்சிட போகிறாரு? போய் இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு? பெரம்பூரில் என்ன பேசினார்? விஜயை பார்க்க உடனே திமுகவோட சதியான். எனக்கு என்னமோ அந்த பொம்பளை பிள்ளைங்க மேலே திமுகவோட பி டீம் மாதிரியே தெரியுது மேடம். அவங்க தான் இறக்கி எல்லாமே ஒன்று பார்த்தாவிட சொல்லுதுங்க மேடம். தற்கொலைகள் எல்லாம் திமுக பண்ண சதிங்க. எங்கள் அண்ணனை பார்க்க விடலை. விஜயண்ணா அந்த விஜயண்ணா ஃபீலிங்ஸ் ஓவராகி கதறாங்க. ஒரு அந்த கல்வெட்டு இருக்குல்ல, கல்வெட்டில் வந்து நீங்கள் நடிகர் ஃபோட்டோலாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ கொடுத்தா யார் ஃபோட்டோ கொடுத்தாலும் அப்படியே வரைகிறாங்க. இப்போ நான் கூட தாத்தா ஃபோட்டோ வரைஞ்சேன். இப்போ வந்து கலராகவே அந்த கல்வெட்டு வருது. விஜயோட கல்வெட்டை கர்ச்சீஃப் எடுத்து, அந்த வீடியோ இருக்குது, கர்ச்சீஃப் எடுத்து இப்படி தொடச்சிட்டு கட்டி பிடிச்சி அந்த கல்வெட்டில் லிப்லாக் முத்தம் கொடுக்குதுமா ஒரு அம்மா. கல்வெட்டுக்கே இவ்வளோ மவுசா விஜய்க்கு? நேரில் இவ்வளோ மவுசு இருக்கும் பா. மச்சையா உடம்புலாம் மச்சம் விஜய்க்கு. சார் இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருந்துட்டு இப்படி பேச. அட்வொகேட்னா எங்களுக்கு மனிதனே கிடையாது. நாங்கள் இப்படி விட பச்சை. பொன்ராஜ் அவர்கள் பேசினதுக்கு எந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு வந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம். முத்தம் கொடுத்துருக்கு வீடியோ வச்சுருக்கேன். கல்வெட்டை கர்ச்சி பாலத்தோட ஒயிட் கலர் கர்ச்சி எடுத்து தொடச்சிட்டு அப்படியே முத்தம் மேடம் லிப்லாக் கல்வெட்டுக்கு. அவ்வளோ பவரா? அதில் குடிச்சு வச்ச வாட்டர் பாட்டிலே 10,000 வித்தாங்கல்ல.
அப்புறம் இது ஒன்றும் ஆச்சரியப்படுறது இல்லை மேடம். எச்சி பாட்டிலு பல்லு விளக்கெல்லாம் வாங்கினார், அந்த பாட்டிலுக்கே 10,000 ரூபா, உட்காந்த சீட்டுக்கு 2,000 ரூபா, நாற்காலியும் ஏலத்தில் விட்டுருக்கலாங்கிற மொத்தமாகவே. விஜய் யூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பர் இதுதான், விஜயோட மூத்திரம் இதுதான், விஜயோட பீ இதுதான் போட்டு ரேட் போட்டு வித்துலாங்கிற. சார் ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? அவ்வளோ கேவலமாக இருக்குது இவங்களுக்கு. இதை விட நாகரிகமாக என்னால் பேசவே முடியாது மேடம். இப்படிதான் மேடம் விற்கணும், போட்டு வீங்க. விஜயோட கர்ச்சிப்பு இதுதான், விஜயோட அக்கல் முடி இதுதான். இல்ல சார், இப்போ உங்களுக்கு வந்து புரியுது இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, டீச் பண்றது. இல்ல நீங்க இப்படி பேசினா வந்து மக்களுக்கு அது புரியும் நீங்க நினைக்கிறீங்களா? தொடர்ந்து 3 வருஷமா அவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஊடகவியல் எல்லாருமே வந்து அவருக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர யாருமே அவருக்கு ஒருத்தர் கூட சப்போர்ட்டா பேசலையே. இது எல்லாருமே இது எல்லாமே மக்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்ப மக்களுக்கு இது புரியலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? புரிய வைக்கணும் மேடம். பாவம் மேடம், அந்த பசங்க எல்லாம் வீணா போகுது. நான் என்ன ஓப்பனா சொல்றேன், கோச்சிக்காது. இந்த கம்பாரிசனே தப்பு. நான் பண்ற கம்பாரிசன் சினிமா பின்னாடி திரிவதை விட, டாஸ்மார்க் பின்னாடி திரிவதை விட விஜய் பின்னாடி திரிவது ஆபத்தானது. சினிமாங்கிறது 2.5 மணி நேரம் ஷோவை எத்தனை வாட்டி மேடம் பார்ப்பீங்க? 2 வாட்டி பார்க்கலாம் ஒரே ஷோ. தலைவலி வந்துடும் 2வது ஷோலாம் கண்டினியூ பண்ணோம்னா. வீட்டில் ஓடல சின்ன கிளிப்பிங்ஸோட சினிமா ரொம்ப தொட்டு நம்மள்ட்ட இருக்குது மேடம். சாரா எவ்வளோ மேடம் குடிச்சிருவான், ஆனால் உடல்நலத்துக்கு கேடானது, இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எத்தனை குடிச்சிருவான் சாரா, எவ்வளோ குடிப்பான்? ஒரு ஃபுல்லு குடிப்பான்னு ஒருத்தன், அவ்வளோதான் முடியும். அதெல்லாம் அதிகம், ஆஃப்லேயே மட்டே ஆகிடுவான். ஆனால் விஜய் மேல உள்ள போதை இறங்கவே இல்லை. சாராயமாக தேடி போனவனு மட்டும் தான் குடிக்குது, பெண்கள் ஒன்றும் தேடி போகல. ஆனால் விஜயை தேடி போகிறாங்க மேடம். அதோட ஒயின் ஷாப் வாசலில் போய் நிற்கிறது கௌரவமானது நான் சொல்கிறேன். உங்கூட்டு காசு விஜயை தேடி போகிறத விட ஒயின் ஷாப் வாசல் ஒரு கௌரவமான ஒரு வெட்டி போடுங்க, ரீல்ஸில் வெட்டி போடுங்க, நல்லா ஓடும். நியாயமும் கூட அதுதான். ஏன்னா அது ஒரு நேரேஷன் இருக்குது. உங்கூட்டு காசு எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் விற்கிது, வாங்குறீங்க, குடிக்கிறீங்க, எங்கேயோ போய் பாழா போங்க. பாழா போகிறது தானே, பாழா போகிறது இப்படி பாழா போங்க. இப்போ விஜய் அவர்கள் பின்னாடி போகிறதுனால என்ன விதமான பாழா போகிறாங்கன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொசைட்டியே கெட்டு போகுது மேடம். நான் இதை விட நான் வந்து என்னைக்காவது இவ்வளோ ஒரு மோசமான கம்பேரிசன் பண்ணியிருக்கேன்னா, சொசைட்டி கெட்டு போயிடும் மேடம். எந்த நல்லது கெட்டது புரியாதவங்க மேடம். நல்லவங்க நல்லது தெரிஞ்சவங்க ஓகே மேடம், கெட்டவனுக்கு கெட்டது தெரிஞ்சது ஓகே. ஆனால் நல்லது கெட்டது தெரியாதவன் ஆபத்தானவன் மேடம். நன்மை தீமை தெரியாதவன் இருக்குல்ல, தன்னிலை புரியாத தருதலைகள்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் ஒரு இதில் லாஸ் ஆகியிருக்கேன், எனக்கு வந்து லாஸ் ஆகிட்டு, உண்மைதாங்க, பிஸ்னஸ் லாஸுங்க அப்படிங்கிறவங்க ஓகே. நான் ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன், பாதிச்சிட்டேன்னு. ஆனால் அந்த பாதிப்பே புரியாமல் ஒரு ஆலோசேஷனாக வாழ்கிறது ரொம்ப ஆபத்து இல்லை? நீங்கள் அவமானப்பட்டுட்டீங்கன்னு ஒத்துக்கிட்டு வாழுங்க மேடம், அது நல்லாயிருக்கும் அந்த லைஃப். ஆனால் நம்ம அவமானப்பட்டதே தெரியாது. சரி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்த்தா நீ காரில் போய் விடுறாங்க மேடம். அப்புறம் இதுக்கு மேலே அவங்க எனக்கு பேசுகிறது வேஸ்ட்டு. நிறைய பேர் என்னுடைய ஃபாலோயர்ஸ், என் உயிரின மேலே என்னோடய ஃபாலோயர்ஸ் எனக்கு கமெண்ட் போடுறாங்க, சார் அவங்கள பற்றி பேசி உங்கள் நேரத்தை ஏன் சார் ஃபீல் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது சொல்லுங்கள் சார், தெரிஞ்சுக்கிறோம். அவங்க தான் தருதலை ஆகிட்டாங்க, தற்கொலையை விடுங்கன்றலாம் சொல்லிட்டாங்க. சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஆர் ராசா அவர்கள் பேசின அந்த ஒரு காணொளி மாரிதாஸ் அவர்கள் இப்போ வந்து சமூக வலைதளத்தில் டைரெக்டாகவே வெளியிட்டுட்டாரு. அது இப்போ ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர் ராசா வந்து வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து மன்னிப்பு கேட்க வேணும் பகிரங்கம்மான்னு சொன்னதுக்கு அதுக்கும் மாரிதாஸ் ஒரு ரிப்ளை சொல்லியிருக்காரு, சாரி என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கு சார். ஒரு இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்கலாம் தான் ஆச்சரியம் பண்ணோம், அதில் என்ன மாட்டுக்கிறது, கேட்குறது இப்படி தான் கேட்பீங்க. ஏன்னா ஒரு பட்டியலின சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் மேலே முன்னேறி வர்றது வந்து யாரும் ஒத்துக்க முடியாது சார். ஏன் சார் நீங்க உடனே ஜாதியை தூக்கிட்டு வரீங்க? என்னென்ன தூத்தணும் திரு விசிகாவுக்கு பொது தொகுதியில் இல்லைன்னு சொன்னீங்க, நிப்பாட்டியாச்சு, ஓட்டு போடுங்க. இப்போ பொது தொகுதியில் சீட்டு கொடுத்தாச்சு, ஓட்டு போடுங்க. ஏன் போட மாட்டீங்க? அது மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. மக்களை தான் கேட்குறேன், மக்கள் ஓட்டு போடுங்க. நான் கேட்குறேன், ஆர்எஸ்எ சொன்னார்ல நான் ஜெயிலில் போய் இருந்தேன், யாருமே வந்து பார்க்கலன்னாரு. ஆனா கனிமொழி அவங்க வந்ததுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு வந்து எல்லாரும் பார்க்க வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டா இருந்து பார்க்க மாட்டாங்க. நம்ம சொந்தக்காரன் வந்து பார்க்குறதுக்கு 1 மாதம் ஆகும். படுபாயப்பா இப்படி வந்துட்டு போயிருக்கானே அப்படின்னு. சரி விடு, என்னதான் பண்ணுறது, போய் பார்ப்போன்ட்டு வருவாங்க. 1 மாதம் கழிச்சு தான் வருவாங்க. ஒன்று சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் திமுக பேச்சாளர், அவர் வந்து திமுக மேடைக்கு பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். அப்புறம் கட்சி விட்டு நீக்கிறாங்க. அவர் மன்னிப்பு வந்து பேசினார். அவர் மேடையிலே சொன்னார், என்ன பெரம்பூர் மேடையில் நினைக்கிறேன், நான் என்னடா எனக்காண்டி பேசிட்டு ஜெயிலுக்கு போனானடா, உங்களுக்காக பேசினேன், ஒருத்த கூட என்னை வந்து பார்க்கலாடு. பார்க்க மாட்டாங்க மேடம். சார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட நீங்க ஆர் ராசாவை கம்பேர் பண்ணுவீங்களா சார்? அவர் மத்திய அமைச்சரா எத்தனை வாட்டி தொடர்ந்து இருந்தாரு சார். கடைநிலை தொண்டனை கூட முதலமைச்சரோட கம்பேர் பண்ற கட்சி தான் திமுக. தொண்டனும் ஒண்ணுதான், தலைவனும் ஒண்ணுதான். நீங்க எப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் அன்டச்சபிலிட்டியா? அவர் எப்படி கம்பேர் இல்ல சார், நீங்க எப்படி, அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஓட்டு போட்டு தான் மேடம் ஒரு ஆர் ராசா. கரெக்ட் தான் சார். ஆனா இவங்க சொல்றது என்னன்னா, ஆர் ராசா மத்திய அமைச்சரா தொடர்ந்து கலைஞரால டைரக்டாவே செலக்ட் பண்ண ஒரு பர்சன், நான் வந்து இப்ப எனக்காக போலியே அப்படி அதே ஆடியோ நோட்ல இது ஸ்டாலின் மேல நீங்க போட்டுட்டு நீங்க தப்பிச்சிருக்கலாமேன்ற ஒரு வார்த்தை வருது இல்ல சார். ஆர் ராசா ஜெயிலுக்கு போனது
திமுக வண்டியோ திமுக கட்சிக்கு வண்டியோ கிடையாது. அலிகேஷன் அது கிடையாது. பட் அவர் கேஸில் விடுதலை செய்யப்பட்டார். அதையும் பதிவு பண்ணுங்க. கேஸ் விடுதலை செய்யப்பட்டார். ஆராசா போனது 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் அதானே சொல்கிறீங்க நீங்கள்? ஆமா. அது தனிப்பட்ட ஊழல் வழக்கு போட்டது அவர் மேலே. காழ்ப்புணர்வில் மத்திய எதிர்கட்சிகள் போட்டு செஞ்ச வேலை அது. அது ஜெயிலுக்கு போனார், கேஸ் விடுதலை ஆகிட்டு. அதை பேச மாட்டீங்க. ஆராசா பொண்டாட்டி இறந்து போச்சு. எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் ட்ராஜடி. கேன்சரில் இருந்து போச்சு. பேட்டியை பாருங்கள். கடைசி அவங்க சாவாங்கன்னு நினைக்கவே இல்லை, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு தான் மேடம் ஃபீலிங்ஸுங்கிறது. இல்லை, இப்போ அந்த வீடியோ தான், இப்போ அந்த ஆடியோ, வீடியோவில் அந்த ஆடியோ தான் இப்போ தொடர்ந்து மக்கள் மத்தியில் வந்து இப்போ மேடம் எனக்கு எதிராக 1000 ஆடியோ வச்சுருப்பாங்க மேடம் வெளியில். எனக்கு எதிரான ஆடியோ 1000 இருக்கும். இவருக்கு எதிரான வீடியோவில் 1000 இருக்கும். உங்களுக்கு எதிரான ஆடியோ 1000 இருக்கும். அவருக்கு எதிரான என்றைக்கு உங்களை பிடிக்கலையோ பழி வாங்கணுமா அள்ளி வீசினா என்ன அர்த்தம்? அது வீடியோவை ஆடியோ வந்து அனுமதி இல்லாமல் வீசுறது அஃபென்ஸ் தான், தெரிஞ்சுங்க முதல்ல. அது ஒன்றும் ஆதாரம்லாம் கிடையாது. அதை தான் இங்கே நடந்திருக்கு. ஆராசாவை பழி வாங்கணும், ஆராசாவுக்கு திமுகவுக்கு ஒரு பிளவை ஏற்படுத்தணும், அவர் கொடுத்துருக்க சீட்டில் தோக்கணும், ஜெயிக்கணும், இது மாதிரியான சிஸ்டமேட்டிக் நீங்கள் கொண்டு வரும். அது இங்கே நடக்காது. யார் யாரை விமர்சிக்கலை? கட்சினா அப்படி தான் மேடம். கட்சினா அப்படி தான். செந்தில் பாலாஜி அதே தொகுதியில் விட்டு முதல்வர் கிழிக்கின்னு கிழிச்சிருக்காரு. இன்றைக்கி மத்திய அமைச்சராக இல்லையா செந்தில் பாலாஜி? பதவி கொடுக்கலையா அவருக்கு? இந்த நேரத்துக்கு செம்மன் முறைகேடு வழக்கில் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டு விட்டார். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? கேஸ் விடுதலை ஆகிட்டல மேடம். எல்லாம் இருக்கிறது தான் அரசியல் தான். எல்லாருக்கும் அப்படியே சந்தோஷமாக அப்படியே குழு 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 இருக்கிற ஃப்ரிட்ஜா அது. இந்த ஜெகதரட்சணி வீட்டில் வந்து எஸ்என்ஜி அந்த கம்பெனி தானே, அவர் வீட்டில் அந்த கோடி இருக்குது, இந்த கோடி இருக்குது. அவர் எல்லாத்துக்கும் கூலாக மார்ச் வரியில் வந்து அந்த பணத்தை எல்லாத்தையும் வச்சதா ஜெகத்ரட்சணி மார்ச் வரியே இவர் தான் கட்டினார் கூட சொல்லுங்க. இலவச மார்ச் என்ன, அதை பற்றி இல்லை. அப்போ சொல்லக்குள்ள அவர் என்ன சொன்னார்? கேஸ் தானே போட்டிருக்காங்க, நிரூபிக்கட்டுங்க, ஏங்க அவசரப்படுறீங்கன்னாரு. இந்த விடுதலை ஆகிட்டார், பொன்முடி இந்த விடுதலை ஆகிட்டார். அப்படியே குற்றச்சாட்டு சொன்னோடனே ஓய்ங்கிறாங்க. இது என்ன மேடம் உலகம்? இந்த இப்போ என்ன நல்லா ஒன்று நாளைக்கு ஏதாவது ஒரு அலிகேஷன் இப்போ தெரியுமே, அடுத்த நாள் விடுதலை ஆகிட்டா அந்த அண்ணன் நல்லா என்ன நாக்குக்கு நிரம்பல 4 பக்கம் சொல்லட்டு அப்படி விடும். ஒரு சொல்லட்டு சொன்னேன் இப்படி ஒரு வாரத்தை இப்படி தானே வந்துட்டு போனோம். இந்த பொன்முடி விடுதலை செய்யப்பட்டு விட்டார். சீட்டும் கொடுக்கல இந்த வாட்டி அவருக்கு. காரணம் இந்த அலிகேஷன்லாம் சீட்டு கொடுக்கல. அதையே நீங்கள் பாராட்ட மாட்டீங்க. அவர் பொன்முடி ஏதோ வயது மூப்பில் என்ன பாராட்டணும்னு எதிர்பார்க்குறீங்க? இருங்க, பொன்முடி வயது மூத்து இருந்ததில் ஏதோ ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகிட்டு தப்பு தான். அதை மறுத்து நான் வந்து ப்ளஸ்ஸு அதாவது நல்லா பேசியிருக்காரு, அது மனசை காயப்படுத்தலாம் சொல்லவே இல்லை. அவருக்கு ஸ்டூடெண்ட் வயசு எனக்கெல்லாம், அவர் ப்ரொஃபஸர் இத்தனைக்கும் பேசிட்டாரு. கட்சி நடவடிக்கை எடுத்துட்டு பதவியெல்லாம் எடுத்துட்டாங்க, சீட்டும் கொடுக்கல. இப்போ இதை விட எப்படி ஃபேவரிசம் பேசுறது? திமுக இந்து மக்களுக்கு எதிரான கட்சி எப்படி கட்டமைக்கிறீங்க? அவர் ஒரு இந்து மதத்தை பற்றி வைணவத்தை பற்றி பேசினது தான் இதெல்லாம் செஞ்சாங்க. பதில் சொல்லுங்க மேடம். இல்லை சார், நீங்கள் இந்து மக்களுக்கு அகென்ஸ்டான ஒரு இது அப்படின்றத அவரே வந்து பண்டிகைகள், முக்கியமான ஒரு பண்டிகைகள், இந்து பண்டிகைகளுக்கு எதுக்குமே வந்து வாழ்த்து தெரிவிக்காம, பொங்கலுக்கு லீவ் விட்டவர் கலைஞர் கருணாநிதி. பொங்கலுங்கிறதா தமிழ் பண்டிகை. அதுக்கு மற்ற எதுவுமே ஆயுத பூஜை இருக்குல்ல, அது ஆயுதங்களுக்கான செய்யும் பூஜை ஆயுத பூஜை, அதுக்கு பண்டிகை விடுவோம். நீங்கள் வேற பேர் வச்சு கள்ள குழந்தைக்கு பேர் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா பண்டிகைக்கு சொல்ல முடியாது. தீபாவளிக்கிறது என்ன? நரகாசுரனை தசரா தசரான்னு இழுத்து விட்றீங்க. யாரா என் பெரும்பாட்டம் செத்ததுக்கு நான் வந்து விழா எடுக்கணுமா? ஆல்ரெடி வெடி வெடிக்க வச்சு புது துணியை போட வச்சு பலகாரத்திங்க வச்சு செய்கிற. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், ஞாபகம் இருக்கா? எந்த பண்டிகையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்? எந்த பண்டிகையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா என்ன கழுப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். செத்துவிட்டா 16 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கறி சாப்பிடுவோம் தீபாவளி இன்னைக்கு. தமிழ் பண்டிகையில் எந்த பண்டிகையில் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கு? பொங்கல் தான், தை 1 தான் தமிழருடைய திருநாள் என்று அறிவித்தவர் கலைஞர் கருணாநிதி. நீங்கள் தீபாவளி என் பாட்டன் செத்ததை கொண்டு நீங்கள் வந்து விழா எடுக்கணுங்கிறீங்க. என் ராவண பிறந்தகை உங்களுக்கு வந்து செத்தது உங்களுக்கு சந்தோஷமா? என்னை எதுக்கு பண்டிகை வைக்கிறோம்னே தெரியாமல் கொண்டாட வைக்கிறீங்களே என் அருமை சொந்தங்களே. தீபாவளிக்கு நானும் புது துணிமணி போடுறவன் தான், பலகாரம் திங்கிறவன் தான். ஆனால் அது கொண்டாடுவதற்கான பண்டிகை அல்ல. ஸோ தமிழர்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்கிற மாதிரி. எங்களுக்கு சில ட்ரெடிஷன் இருக்கு மேடம். உங்களுக்குன்னா நானும் தமிழச்சி. சரி, அப்போ ஒத்துக்கங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து நின்று பேசுங்க. இந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நின்று பேசுகிறேன், அப்படி இந்த பக்கம் வந்து நின்று பேசணும். எனக்கு ஆயுத பூஜை கொண்டாடுவேன், சரஸ்வதி பூஜை கொண்டாடுவேன், படிக்கிறதுக்கு கொண்டாடுவேன், அன்றைக்கி தான் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்ப்போம். பொங்கல் கொண்டாடுவேன், வளைச்சி கொண்டாடுவேன் பொங்கல். வேறு சொல்லுங்கள் பண்டிகை. தீபாவளியும் கொண்டாடுவேன், ஆனால் கொண்டாடுவதற்கான விழா அல்ல அது. வெடி வெடிக்க வச்சு பொல்யூஷன் பண்ணுறீங்க. நீங்கள் ஊரே பொல்யூஷன் பண்ணுறீங்க. வெடி எங்கே வெடிப்பாங்க? பணம் தூக்கிட்டு போகல தான் எங்கள் ஊரில் வெடிப்பாங்க. டோப் டோப்னு வெடிப்பாங்க, பாம்பு கட்டி வெடிக்குது. அதை செய்ய வைக்கிறீங்க. சிமிலராக இருக்கா இல்லையா மேடம்? அதுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ரெண்டாவது, நீ இதுக்கு தான் வாழ்த்து சொல்லணும் என்னை சொல்ல வைக்கிறது நீங்கள் யார்? இது ஒரு ஜனநாயக நாட்டில் நீ இதுக்கு வாழ்த்து சொல்லணும், நீ இதுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது. யார் நீங்கள்? யார் டிக்டேட் பண்ணுறதுக்கு? நான் நினச்சா சொல்ல மாட்டேன்.
ஒரு மத சார்பற்ற அப்படின்ற மாதிரியான ஒரு அப்போ மதச்சார்பற்ற நாட்டில் உங்க மோடி வந்து இதுக்கு போயிடக்கூடாது. எதுக்கு ஜக்கிவாஸோட ஈஷா மையத்துக்கு போயிடக்கூடாது. ராமபூமின்னு சொல்லிவிட்டு இத்தனை பேரை கொண்டு கூச்சிங்களே, பாபர் மசீதையும் சேர்த்து கட்டியிருக்கணும்ல நீங்கள், அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல அதுலேயும் கட்டியிருக்கணும்ல. எப்படி நீங்கள் ராமர் கோயில் மட்டும் கட்டி போய் திறப்பீங்க அயோத்தியில்? எப்படி இவர் போய் பங்கேற்றார்? மதச்சார்பற்ற நாளில் இவர் எப்படி பங்கேற்றார்? திருப்பரங்குன்றத்து போய் எப்படி பங்கேற்றார்? கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு திருப்பரங்குன்றம். அதில் நீங்கள் அப்படி மதச்சார்பற்ற பிரதமராக நீங்கள் இருக்கீங்களா? செக்குலர் சிஸ்டத்தை பற்றி டிக்டேட் பண்ணுறீங்க. நீ போகலையாங்க. நீ அப்போ ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே போயிருக்கணும், ஏர்வாடி தர்காவுக்கும் போயிருக்கணும்ல. மோடி வர்றார் தர்காவுக்கு, மோடி வர்றார் தர்காவுக்குன்னு போட்டுட்டு பிளாஸ்டிக்ஸ் போட்டிருக்கணும்ல. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். எந்த ஒரு சிறுபான்மையினரும் வந்து பாஜகவோ இல்லை அதிமுகவையும் ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்றது உங்களோட ஒரு இதுவா சார், ஸ்டேட்மெண்ட்டா? பாஜகவை ஆதரிப்பவங்க சிறுபான்மையினரே கிடையாது, அவங்க பெரும்பான்மையினர். பாஜக ஒரு முஸ்லீம் ஆதரிச்சா அவர் முஸ்லீம் கிடையாது, அவர் ஆர்எஸ்எஸ்ஸாக மாறிட்டார். அவர் முஸ்லீமாக ஏற்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவரை ஆதரிக்கிறாருன்னா அவர் ஆர்எஸ்எஸ் ஆயிட்டார், அவர் கிறிஸ்டினாக இருக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம் மேடம், புதுசாக சொல்கிறீங்களே சார். புதுசு தானே இது, எப்படி ஆதரிக்க முடியும்? வடநாட்டில் நடந்த கலவரம் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பேசுவோம். ஏன் தமிழ்நாட்டில் என்ன கலவரம் அடிக்கலை? நீ பெரியார் மேலே 1000 விமர்சனம் வைங்க. எனது அருமை நாம் தமிழர் சொந்தங்களே, உங்களுக்கு சில விஷயம் அடிப்படை புரியலை. பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்கெல்லாம் இருந்ததை தொட்டு தான் இங்கே இந்து முஸ்லீம் கலவரம் இல்லை. அது முதல்ல தெரிஞ்சுங்க. நம்மள்ட்ட அந்த புரிதல் இருக்குது. இன்னும் வாங்க, எங்கள் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் வாங்க, எல்லாம் தமிழில் தான் பேர் இருக்கும். எங்கள் மாவட்டத்தில் பெரும்பான்மை பேர்கள் தமிழில் இருக்கும். ஏன்னா நாங்கள் விவசாய வேளாண் குடிகளை சார்ந்து அப்படி வாழ்வோம். எங்கள்கிட்ட ஜாதி கலவரமே கிடையாது, முதல்ல தெரிஞ்சுங்க. கம்யூனிட்டி கிளாஷ் கிடையாது டெல்டா மாவட்டங்களில். காரணம் அது ஒரு யூனிக்காக ஒரு வேளாண் குடியை சார்ந்தவங்க. இல்ல சார், இதெல்லாம் நீங்க சொல்ற இதே இதுலதான் வந்து வேங்கை வயல் பிரச்சனையும் நம்ம பார்த்தோம். இல்ல சார், நான் தஞ்சாவூர் மாவட்டம்னு நான் சொல்லல. இதே இதுல நீங்க பேசுற இதே இதுலதான் வேங்கை வயல், டவுன் சவுத் தானே, வேங்கை வயல் விஷயமும் நடக்குது, ஆணவ படுகொலைகளும் நடக்குது. கிரிச்சி புரிச்சி பறிச்சு கரிச்சி பேசுறது. நான் இங்க இண்டோ ரிலிஜன் பிரச்சனை, முஸ்லீம் இந்து அட்டாக் இல்லைன்னு சொன்னேன். ஜாதி பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஓ, அது வேற மாதிரி பார்க்கணும், நம்ம இதை மாதிரி அதை வேற மாதிரி பார்க்கணும். நீங்க அதை புரியுது. நீங்க வந்து எப்படின்னா, ஒரு ஊரே இன்னொரு ஊரை அடிக்கிறது, ஒரு வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிறோம், ஒரு தாய் பிள்ளைகள் மோதிக்கிறோம். நீ சாதியில் மேலே கீழே அப்படி சுற்றி போனாலும் ஆர்எஸ்எஸ்ல போய் நிற்பேன், சனாதனத்தில் போய் நிற்பேன். நீ என்ன சூத்திரன்னு, நான் ஒரு சூத்திர இந்து மேடம், அதை ஒத்துக்கிறேன். நான் இந்த இவர் ஒரு சூத்திர இந்து, இவர் ஒரு சூத்திர இந்து, ஒத்துக்கங்க. நான் உள்ள காலில் பிறந்தவொன்னு மனு தர்மம் சொல்லுது. நான் அதை விட்டு மனு தர்மத்தை ஏற்றுக்க மாட்டேன், தூக்கி எறிஞ்சிருவேன். நான் இப்போ இந்த பேர் இந்து தான், சூத்திர இந்து கிடையாது. என் பிறப்பால் நான் சூத்திர இந்து கிடையாது, நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். நீ எந்த நூல் என்னை அடிமை, நீ சூத்திரன் வேசி மகன் சொல்லிச்சோ அந்த நூல் எனக்கு தேவையில்லைடா, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். கோயிலுக்கு வரக்கூடாதா, உள்ளே வரக்கூடாதா? நானே கோயில் கட்டிக்கிறேன், கட்ட தான் போகிறேன். கோயில், திருவள்ளுவர் கோயில் கட்ட தான் போகிறேன். எங்கள் ஊரில் அனைவரும் போய் அர்ச்சனை பண்ணுங்க. திருவள்ளுவருக்கு அனைவரும் கருவறை வரையும் போங்க. தீட்டு கிடையாது என் கோயிலில், சாதி கிடையாது, மாதவிடாய் தீட்டு கிடையாது. எல்லாரும் உள்ளே போகலாம். செஞ்சு காமிச்சாரா பங்கார் அடிகளார் ஆதிபராசக்தி, தீட்டு இல்லாத ஒரு சாமி, அவரை ஏற்றுக்கிறோம். நாங்கள் ஒன்றும் மறுக்கலையே, ஏற்றுக்கிறத ஏற்றுப்போம், அடிக்கிறத அடிப்போம். இங்கே இந்து முஸ்லீம் பிரச்சனை கொண்டு வாங்க பார்ப்போங்க, வரவே வராது. அதை கொண்டு வர்றது தான் இந்த பாஜக. இந்த மெனக்கெடுதீங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பாஜக வந்துட்டு எல்லாம் நிம்மதியாக இருக்கலாம், இருக்க முடியாது மேடம். அவங்களோட சிஸ்டமே வேறு மாதிரி, அவங்க உலகமே வேறு. அதை முட்டாள்னு சொல்லியாச்சு. முட்டாள் என் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அவன் சொல்கிறான் பெட்ரோல் டீசல்லாம் விலையேறுதுன்னு. நான் சொல்கிறேன், அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறான் தெரியுதா இல்லையா? குளோபல் வார்மிங் அதிகரிக்கிறதுனால மோடி பெட்ரோல் டீசல்லாம் விலையேற்றுறாரு, எல்லாம் வெஹிக்கிள்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களான்னு சொல்கிறான். இப்படிப்பட்ட விளக்கம் அது? இது எப்பேற்பட்ட விளக்கம் அது? இந்த விளக்கத்தை எப்படி நான் ஏற்றுக்கிறது? எதுக்கு கனெக்ஷன் போடுறது? அப்படியே இருக்கும்போது இல்லை சார், இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்குன்றது இல்லை சார். சி, வி ஆர் நாட் டேக்கிங் சைட்ஸ் ஹியர். நீ பாருங்க மேடம், திமுகவை எனக்கு 100% பிடிக்குதுன்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. எனக்கு தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது திமுக மீது. கூட்டணி கட்சிகளுக்கும் விமர்சனம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை மேடம். 10% நீங்கள் நல்லவனா யாருமே இருக்க முடியாது. கடவுளுக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கல மேடம், அப்புறம் ஒரு கட்சிக்கு எப்படி கிடைக்கும்? விமர்சனங்கள் இருக்குது, சில தவறுகள் இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ் ஒன்றே ஆதரிக்க முடியாது. அதுக்காக தான் இங்கே ஆதரிக்கிறோம். என்னை கூட அந்த பல பேர் 200 ஓபி கிபி காப்பின்னு இது கிடக்கிறானோ நடக்கூட ஒன்றே ஆதரிக்க முடியாது. எனக்கு ஒரு நேரேஷன் இருக்கக்கூடாதா? எனக்கு ஒரு கட்சி சாடல் இருக்கக்கூடாதான்னு கேட்குறேன். அப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்சி சாடல் இல்லை சார். அப்போ உங்கள் ஃப்ரெண்டை மட்டும் நீங்கள் எப்படி முட்டாள்னு சொல்றீங்க? அவன் முட்டாள்னா அதுக்கு சொல்கிறேன். நீ சொன்ன விளக்கம் எனக்கு முட்டாள்தனமாக இருக்குன்னு சொல்கிறேன். அந்த கருத்து ரொம்ப அறிவா இருந்திருக்கா மேடத்துக்கு? இல்ல, நான் அப்படி சொல்லல. அப்படி சொல்லுங்க, சேர்த்துரு. உங்களே லிஸ்ட்ல சேர்ப்பேன் இப்போ கடன்னு. இல்ல, நான் அப்படி சொல்லல. இல்ல, நான் அப்படி சொல்லல. அப்படி சொல்லல. அவன் சொன்ன விளக்கம் என்ன? பெட்ரோல் டீசல் விலையேறுதுன்னா அதுக்கு
ரா மெட்டீரியல் வந்து வெளிலேருந்து வாங்குகிறோம்டா, குருடாயில் வாங்குகிறோம்டா, குருட்டாயில் வாங்குகிறோம்டா, அதை கலக்க வேண்டியதாக இருக்குது, குழப்ப வேண்டியதாக இருக்குது, குறைக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லுங்கள். வடிவேலு சொல்லுவார்ல, டெல்லியில் பெட்ரோல் இந்த ரேட்டு, தமிழ்நாடு டிஸ்டன்ஸ் தான் காரணம். இப்போ இந்த தமிழ்நாட்டை தூக்கி வந்து டெல்லிக்கு கீழே வச்சுட்டா பெட்ரோல் விலை குறைஞ்சிரும். இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரங்கிறாங்கன்னு. உங்களை பார்த்தா அப்படி தானே இருக்குது, பைத்திய மாதிரி விளக்க சொல்கிறானுங்க. பெட்ரோல் டீசல் போட்டால் குளோபல் வார்மிங் அதிகரிச்சிருமா? அப்போ உங்கள் மோடியை ஃப்ளைட்டில் போக சொல்லாது, கடலில் நீந்தியே போக சொல்லு வெளிநாட்டுக்கு, அதான் மீன் கடிக்கட்டும் சொல்லுங்கள். ஃப்ளைட்டில் போனால் ஓசோன் மண்டலம் கிழிக்குது இல்லை, கடலில் நீந்த சொல்லு, சிக்கி சிக்கி சிக்குன்னு. இல்லை ஒரு ரெக்கை கட்டி பறக்க சொல்லு, கிடு 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 கிடுன்னு ரெக்கை கட்டி பறக்க தடி. அண்ணாமலை சைக்கிள் சீட்டை கொடுக்கல அண்ணாமலைக்கு, அவரோட ஆதரவாளருக்கு சீட்டு இல்லை, தடியாக உட்காந்துருக்காரு. இல்லை சார், இப்போ நம்ம காலில் பார்த்து அவர் தனியாக போட்டால் போடுவீங்க. அண்ணாமலை உனக்கு சீட்டு கொடுக்காத கூட எனக்கு வருத்தம் இல்லைப்பா, உங்க கூட சுத்தரவுகளுக்கெல்லாம் சீட்டு இல்லாமல் பண்ணிட்டேப்பான்னு. யாருக்கு சீட்டு இல்லை? அண்ணாமலைக்கு. சீட்டு கொடுத்தாலும் அண்ணாமலை நிற்க மாட்டார், தோற்று போவோம் என்று தெரிந்து விடும் அவருக்கு. அவரது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பிடிக்கல. ஏன்னா அவர் தான் பேசியிருக்காருல, தவழப்பாடி பழனிசாமி IPS முடிச்சானா தற்குறி பழனிசாமின்னு சொன்னார்ல, அப்புறம் எங்கே இருந்து கூட்டணி வைக்கிறது சொல்லுங்கள்? அப்படி பார்த்தா இப்போ அப்புறம் அவர் எடுத்த ஸ்டாண்டு கரெக்டாக நீங்கள் அதை ஏன் சொல்லலை? நான் எப்படி இருந்தாலும் நிற்க மாட்டேன் அப்படின்றத அவர் ஆல்ரெடி அதை சொல்லியிருக்காருல்ல, பிகாஸ் என்னால் இந்த கூட்டணியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்றதுனால தானே. கொஞ்சம் இருந்த கௌரவ பிஜேபியும் உடச்சி அள்ளி விட்டு அண்ணாமலை மேடம் ஒரு பயங்கரமான ஆள் மேடம். திருப்பரங்குன்றம் இடத்துல அண்ணாமலை எங்கே போனார் யாராவது பார்த்தீங்களா? கைப்புள்ள எங்கடா நின்ன அப்படின்னு வரமாட்டார், அவர் பம்பிடுவார், எனக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு. திருப்பரங்குன்ற விஷயம்லாம் பேனை பெருமாளாக்கின விஷயம் இல்லையா? அதெல்லாம் அதில் என்ன பெரிய பஞ்சாயத்துக்கு என்ன இருந்தது? ஒரு தாய் பிள்ளையெல்லாம் நம்ம இருக்கிறோம் மேடம். இங்கே இந்த 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 ரம்ஜானில் முஸ்லீம் வீட்டில் பிரியாணி வாங்கிட்டீங்க, அதை இந்துக்கள் எனக்கு லெட்டர் போடுங்க. இங்கே நான் தின்னு எனக்கு கூட வீட்டை கொடுத்துட்டு போனாங்க. எங்கள் வீட்டு தீபாவளி பலராக அவங்க வீட்டுக்கு போகுது, சாப்பிட்றாங்க, என்கிட்ட வாங்கி சாப்பிட்றாங்க. முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்கிறாங்க, சில பேர் தண்ணி தெளிச்சா சாப்பிட மாட்டாங்க, அது எனக்கு தெரியலை, எனக்கு அவ்வளோ க்ளோஸாக யாரும் இல்லை. இவங்க சாப்பிட்றாங்க. நீ என்னை மதித்து என் வீட்டு சோறை திங்க இல்லை, உன் வீட்டு சோறை நான் தின்பேன். நம்ம ஒரு தாய் பிள்ளை. சாதி பிரச்சனை இங்கே இருக்குது, அதே இதே நீங்கள் மிங்கிள் பண்ணுறீங்க. வெங்காய வேலை கொண்டாந்து சுற்றுறீங்க. வெங்காய வேலை வந்து அது கேஸெல்லாம் முடிஞ்சு போச்சு, CBI முடிஞ்சு போச்சு, அது வழக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. கம்யூனல் ஃபைட்டிங் இருக்குது மேடம், நான் அதை மறுக்கவே இல்லையே. அதுவும் இருக்கக்கூடாது. அதுவுமே ஒரு காலத்தில் பிஜேபி ஒரு சிஸ்டமேட்டிக் தான் மேடம் நம்ம தள்ள வந்து போந்துச்சு. அதுவுமே ஒரு எப்படி மனிதனுக்கு மனிதன் நீ மேலே கீழே எப்படி வந்திருக்க முடியும்?